Hi student, 12th standard chapter 1 exercise 1.2 find the rank of the following matrices of by minor method rank யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா, ஃபஸ்ட்டு 2 சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் சம்மு, ஓகே, தேர்ட் மேட்ரிக்ஸ் 1 -2 -1 0 3 -6 -3 1 ஓகே, 2 ரோ எத்தனை நமக்கு 2 ரோ 4 காலம் நமக்கு கொஸ்டின் கொடுத்துறாங்க. அப்போ இது 2ம் 4க்கும் மினிமம் வேல்யூ நம்ம நமக்கு 2 தான் மினிமம் வேல்யூ. எப்போ என்ன மினிமம் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, கொடுத்துற மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு ஏ டினோட் பண்ணிக்க, அதுலேருந்து ஃபஸ்ட்டு ரோ டினோட் பண்ணி நெக்ஸ்ட் காலம் இது 2ல மினிமம் வேல்யூ. அப்போ ரேங்க் என்ன வரும் 2க்குள்ளே தான் வரும். ஓகே, 2 வரலாம், 2க்குள்ளே ரேங்க் வரலாம். ஓகே, இதை வச்சு நம்ம ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன 3x3 தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், நமக்கு 2x2 தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், நமக்கு ஒரு 2x2 மட்டும் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இந்த 2x2 எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், 0 வந்துருச்சா, திரும்பி இந்த 2x2 எடுத்து செக் பண்ணுறோமா, அதுவும் 0 ஆயிடுச்சா, திரும்பி இது என்ன எதே ஒன்று நேரம் 4 இல்லை எல்லா 2x2ம் 0 ஆயிடுச்சுன்னா அப்போ ரேங்க் என்ன வரும், ஒவ்வொரு இண்டிவிஜுவல் வேல்யூம் பார்க்கணும். 0 வந்துச்சுன்னா ரேங்க் 1ன்னு சொல்லிடலாம். இப்போ 2x2 ஃபஸ்ட்டு எடுத்து செக் பண்ணிடலாம். இந்த 2x2 எடுத்தோன்னா நமக்கு 0 வந்துருச்சு. இந்த 2x2னா -6 -3 எடுத்தோம்னா என்ன வரும், 0 வந்துருச்சு. இதோட என்ன வரும், ரேங்க் 1ன்னு சொல்லக்கூடாது. திரும்பி நான் இந்த 2x2 எடுத்து செக் பண்ணணும். இந்த 2x2 எடுத்து பண்ண நமக்கு ரிசல்ட் என்ன வரும், -1. அப்போ எனி ஒரு 2x2 நேரம் 0 இருந்தாலும் ரேங்க் என்ன சொல்லணும், 2. நமக்கு ரேங்க் என்ன 2னா 2க்குள்ளே தானே வரணும். அப்போ ரேங்க் என்ன நமக்கு ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 2. ஓகேவா, நம்ம 1 வச்சே நம்ம தானே ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. ஒரு 2x2 செக் பண்ணணும். இந்த 2x2 செக் பண்ணணும், இந்த 2x2 இந்த 2x2 எனி ஒன்று 0 இருந்தாலும் ரேங்க் 2. ஓகே, இது தேர்ட் சம். அதில் ஃபர்ஸ்ட்ல ஃபோர்த் சம். ஓகேவா, 1 -2 3 2 4 -6 5 1 -1 இது நமக்கு என்ன வரும், நேம் கொடுத்துட்டோம், ஏ நேம் கொடுத்துட்டோம். என்ன ரேங்க் 3, 3 ரோ 3 காலம். ரேங்க் என்ன வரும் 3 வரலாம், 3க்குள்ள 2 வரலாம், 1 வரலாம். அப்போ 3 சான்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இது 3x நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 3x3 மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறது நமக்கு என்ன அந்த சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்ன சிம்பிள் ப்ளஸ், என்ன சிம்பிள் ஃபர்ஸ்ட் ப்ளஸ் சிம்பிள், செகண்ட் மைனஸ், ப்ளஸ் சிம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணணும். ப்ளஸ் 1 இது கேன்சல் ஆச்சு நமக்கு 2 மைனஸ் நேரம், இது கேன்சல் ஆச்சு நமக்கு -4, இது நமக்கு நேரம் -6 வரும் +6. நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் சிம்பிள் மைனஸ் மைனஸும் +2 இது கேன்சல் ஆகிடும். 1 என்ன நமக்கு -2, இதை வரலாம் நமக்கு -30 வரும், +30 ஃபார்முலா மைனஸ். நெக்ஸ்ட் இங்கே +3 இது கேன்சல் ஆகிடும். நேரம் 2 - 20. அப்போ சிம்பிளை போனால் நமக்கு 2 இது நேரம் இது 56 இது 54. this one நமக்கு ரிமைன் நேரம் 4 non-0. ஓகே, அப்போ ஒரு 3x மேட்ரிக்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஃபர்ஸ்ட்லேயே நமக்கு நேரம் 0 வந்துச்சு. அப்போ ரேங்க் நேரம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3. ஃபார் எக்ஸாம்பிள் 3x மேட்ரிக்ஸ் 0 ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒவ்வொரு 2x2 இந்த 2x2 செக் பண்ணணும், இந்த 2x2 செக் பண்ணணும், இந்த 2x2 செக் பண்ணணும், இந்த 2x2 இதில் எனி ஒன்று நமக்கு 0 செக் பண்ணணும். ஓகேவா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே 3x3 மேட்ரிக்ஸ் நம்ம 0 வந்துருச்சு. அப்போ ரேங்க் டேரக்ட்னா வரும் ரேங்க் 3ன்னு யூஸ் பண்ணிடலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம். நமக்கு 3 ரோ 4 காலம், 3 ரோ 4 காலோட மேட்ரிக்ஸ் கொடுத்துறாங்க. என்ன வரும், மினிமம் வேல்யூ 3. அப்போ ரேங்க் 3 வரலாம், 3க்குள்ள 2 வரலாம், நெக்ஸ்ட்னா நமக்கு 1 வரலாம். இதுக்குள்ளேயே நமக்கு மேட்ரிக்ஸ் வரப்போகுது. ஓகே, செக் பண்ணி போகலாமா. நேம் கொடுத்துட்டோம் நமக்கு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு இதுனா இத்தனை ரோ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது 3x3 செக் பண்ணோம், 2x2 செக் பண்ணோம், இண்டிவிஜுவல் வேல்யூ செக் பண்ணோம். ஓகேவா, ஃபர்ஸ்ட் இந்த 3x3 மேட்ரிக்ஸ் செக் பண்ணணும். இந்த 3x3 மேட்ரிக்ஸ் செக் பண்ணால் என்ன நமக்கு 0 இதையா இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நேரம் 0 இது நேரம் இது ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் நான் சிம்பிள் வரும் ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் சிம்பிள். ஓகேவா, அப்போ கேன்சல்னா -1 வருமா, ப்ளஸ் -1 இது கேன்சல்னா 0 - 32. இங்கே வரும் +2 கேன்சல்னா 0 - 16. அப்புறம் நமக்கு 32 - 30 வரும் 0 ஆயிடுச்சு. இப்போ ரேங்க் சொல்லுது. நெக்ஸ்ட் என்ன வரும், இந்த இதை விட்டு நமக்கு இது ஒரு ரோ விட்டு இந்த இது செகண்டு, இந்த தேர்டு, ஃபோர்த்து இதை வச்சு நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் செக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் காலம், தேர்டு காலம், ஃபோர்த்து காலம் இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, அதுவும் 3x அது 0 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்னா நமக்கு நெக்ஸ்ட் இதை விட்டு நான் இது என்ன நமக்கு சாரி இது இதுன்னு செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த 3x செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்னா நமக்கு 1 இதை விட்டுருங்க, இது 2 3 இதை 3 செக் பண்ணி பார்க்குறோம். இதை 3 செக் பண்ணி இதை விட்டுட்டு ஒவ்வொரு 3x3 செக் பண்ணி பார்க்குறோம்.
எதே ஒன்று நான் ஜீரோ இருந்தாலும் ரேங்க் நமக்கு ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, கம்பல்சரி. இல்லை அப்போ திரும்பி நேரம் 2x2 செக் பண்ணி பார்க்கணும். 2x2 மேட்ரிக்ஸ் அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்னா சிங்கிள் வேல்யூ நெக்ஸ்ட் ரேங்க் 1ன்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது அதேமாரி நேரம் 1 இது செக் பண்ணி பார்க்குறோம். அப்போ ரேங்க்னா நமக்கு இது இருக்குதுண்ணா, இது ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. 42 - 32 வருது, 16 வருது. அப்போ நான் ஜீரோ வந்துடுச்சு. அப்போ நான் ஜீரோ வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரோ ஆஃப் ஏ நம்ம ரேங்கு 3. ஓகேவா, எனி ஒன் 3x3 ஜீரோ, எல்லா 3x3 ஜீரோ ஆயிடுச்சுன்னா 2x2 செக் பண்ணி பண்ணணும். 2x2 ஜீரோ ஆயிடுச்சுன்னா ரேங்க் நான் 1ன்னு டேரெக்டாக சொல்லிடலாம். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். 3 மார்க் கொஸ்டின். இதான் மைனர் மெத்தடு.